வணக்கம். ஜெயங்கலாஸ் ஈரோடு. நாங்கள் இங்கே சவிதா பக்கத்துலங்க செங்குந்தர் பேக் சைடில் ஜெயங்கலாஸ் ஹோட்டல் இருக்குது. காலையில் டிஃபன்னு இட்லி, தோசை, பூரி, டிஃபன் ஐட்டம் இருக்குங்க. 11 மணிக்கு மேலே மீல்ஸு, வெஜ் மீல்ஸு, நான்வெஜ் மீல்ஸு, பிரியாணி ஐட்டங்க எல்லாமே இருக்கும். 4 மணிக்கு மேலே டிஃபன் ஐட்டம் இருக்குங்க. நைட்டு 11 மணி வரைக்கும் வெஜ் ரைஸு, நூடுல்ஸு, மற்ற எல்லா ஐட்டமும் இங்கே ருசியாக இருக்கும். வந்து சாப்பிட்டு உணவு தொழிலில் இருக்கீங்க. உணவை வீண் பண்ணுற மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிஞ்ச அளவுக்கு வந்துங்க அளவாக வாங்கி அளவாக சாப்பிடணும். கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டு நல்லா இருக்குது, எங்களுக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி வாங்குறது பெஸ்ட்டு. அதிகமாக சாப்பிட்றது வாங்கி வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. கடையோட ஹோட்டல் மாதிரி இல்லாமல் வீடு மாதிரி இருக்குது, அது எப்படி? அது இப்போ எங்களுக்கு வந்து இந்த வந்து பார்த்தோம் மெஸ்ஸு வச்சாக்கா வீட்டு சமையல் முறை அப்படின்னு நாங்கள் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஹோட்டல் மாதிரி இல்லாமல் வீட்டு சமையல் முறைன்னு உள்ளே வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிட்டு போகிறாங்க. எங்களுக்கு வீட்டில் சாப்பிட்ட ஃபீலிங் இருக்குதுங்க. எங்களுக்கு டைனிங் ஹாலில் அங்கே இருக்க உட்காந்து சாப்பிட்டதை விட இது ரொம்ப எங்களுக்கு பிடிச்சது அப்படின்றது வந்து நிறைய கஸ்டமர் சாப்பிட்டு போகிறாங்க. அதுக்காக பார்த்தோம். நாங்கள் சாப்பிட்டதுலேயே அந்த பொரிச்ச கோழி நல்லா இருந்துச்சு. சரி, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் உங்கள்கிட்ட ரொம்ப நிறையா இருக்குது. எது உங்களுக்கு சிக்னேச்சர் ஐட்டமாக என்ன சொல்லுவீங்க? கடைக்கு இதுதான் தனித்துவமாக தெரியும்னா என்ன சொல்லுவீங்க? சிக்கன் ஐட்டம் நம்மளுக்கு ஸ்பெஷலுங்க. சிக்கன் பிரியாணி ஐட்டம் எல்லாமே நல்லாயிருக்கும். சிக்கன் ஐட்டம் இது சிக்கன் பிரியாணி, வெஜ்ஜில் வந்து காளான் பிரியாணி போடுறோம், வெஜ் பிரியாணி போடுறோம், பன்னீர் பிரியாணி போடுறோம். இதெல்லாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஜெயங்கலாஸுக்கு பிரியாணி ஸ்பெஷல். சரி, நன்றிங்க. தேங்க்யூ.